வணக்கம். தமிழக அரசியலோட மையப்புள்ளியில் வந்து நிற்கிறாரு முருகப்பெருமான். மதுரையில் நாளைக்கு இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக இருக்குது. ஏற்கனவே தமிழக அரசியல் களத்தில் சீமான் முப்பாட்டன் எங்க முருகன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். அண்மையில் தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்து மத்திய இணையமைச்சராக வரைக்கும் உயர்ந்த எல்முருகன் ஒரு வேல் யாத்திரையை நடத்தினார். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி தமிழக அரசியல் களத்தில் முதல்ல வேல் யாத்திரை நடத்தினது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொன்னால் நம்ப முடியுதா? கலைஞர் கருணாநிதி எப்படிங்க வேல் யாத்திரை நடத்துவார்? அவருக்கு தான் பெரிய அந்த ஆன்மீக சிந்தனை இல்லாத ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். அவர் எப்படிங்க வேல் யாத்திரை நடத்துவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்காக ஒரு சுவாரஸ்யமான ஃப்ளாஷ்பேக் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளேயே போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். 1980 வருஷம் நவம்பர் மாதம் 26 திருச்செந்தூர் கோயிலில் வழக்கம் போல் பக்தர்கள் அதிகாலையில் தரிசனத்துக்கு வந்தாங்க, தரிசிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு அறைக்கு முன்னாடி மட்டும் ஒரு பெரிய கூட்டம், ஒரு சலசலப்பு. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாரும் அப்படி எட்டி பார்த்தாங்கன்னா அங்கே அறநிலையத்துறையினுடைய பரிசோதகராக நியமிக்கப்பட்டிருந்த சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் ஏன் இறந்தார், அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட பேசு பொருளாக இருந்துச்சு. 1980 நவம்பர் 26 அதாவது நவம்பர் 26 இன்றைய முக்கியத்துவம் அதுதான் கான்ஸ்டியூஷனல் அமலுக்கு வந்த நாள். அந்த நாளில் சுப்பிரமணிய பிள்ளை அங்கே இறந்து கிடந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தார். அப்போ அவர் தற்கொலை செய்துட்டார் அப்படின்னு பேசப்பட்ட அந்த விவகாரத்தோட மறுபக்கம் ரொம்பவே கொடூரமானது அப்படிங்கிறது சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருச்செந்தூர் கோயிலில் அந்த அறநிலையத்துறை அதிகாரிக்கு வேலை என்னென்னா, அங்கே வந்து பரிசோதகர் அப்படிங்கக்கூடிய கிரேடில் அவர் இருந்தார். உண்டியலில் வரக்கூடிய பணமாக இருக்கலாம், உண்டியலில் விழக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், இதெல்லாம் HRNC அதாவது அறநிலையத்துறைக்கு எடுத்து ஒப்படைக்கக்கூடிய அலுவலர். அவர் பணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உண்டியலை சில பேர் எண்ணியிருக்காங்க அங்கே கோயிலில் இருந்த பணியாளர்கள். அந்த உண்டியலில் ஒரு வைர வேல் இருந்துச்சு. அந்த வேல் ஒரு சிலர்களால் திருடப்பட்டதாகவும் அதை இவர் கண்டுபிடிச்சதாகவும் சுப்பிரமணிய பிள்ளை அந்த வேலை திருடிட்டாங்க அப்படிங்கிறத இவர் ரிப்போர்ட் போட்டதுனால ஏற்பட்ட மோதலில் இவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதா பேசு பொருளாச்சு. அன்றைய நாளில் எம்ஜிஆர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தது யார் தெரியுமா? RM வீரப்பன், ரஜினியினுடைய பாட்ஷா படத்தினுடைய தயாரிப்பாளர். பிற்காலத்தில் அவர் பாட்ஷா படத்தினுடைய வெள்ளி விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கிடுச்சுன்னு பேசுகிறப்ப படத்தினுடைய தயாரிப்பாளர் பக்கத்தில் இருந்த RM வீரப்பனை அமைச்சரவையிலிருந்தே தூக்கி எறிஞ்சாங்க விஜய் ஜெயலலிதா அவர்கள். அவ்வளோ பெரிய RM வீரப்பன் எம்ஜிஆர் காலத்திலேயே அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். அந்த RM வீரப்பன் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. 1980 நவம்பர் 26 நடந்த இந்த சம்பவத்துக்காக எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு விஷயத்தை மட்டுப்படுத்துறதுக்காக பால் அப்படிங்கக்கூடிய ஒருவருடைய தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் பால் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கமிஷனை அமைச்சாங்க. அந்த கமிஷனும் எல்லா பக்கமும் விசாரித்து தமிழக முதல்வராக அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அவர்கள்ட்ட 288 பக்க அறிக்கையை கொடுத்தாங்க. ஆனால் அந்த அறிக்கையை செயல்படுத்தலை, அமல்படுத்தலை, அறிக்கையினுடைய முடிவுகளையும் வெளியிடலை. இந்த நிலையில் தான் இந்த அறிக்கையினுடைய முடிவுகளை அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்த கருணாநிதி அவர்கள் சில அதிகாரிகளோட தயவாளை பெற்றுட்டு அவரே அந்த அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் சுப்பிரமணிய பிள்ளை மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் அப்படின்னே இருந்துச்சு. ஆனால் அப்பொழுதும் நடவடிக்கை எடுக்காத எம்ஜிஆர் அரசு என்ன பண்ணாங்கன்னா, அந்த அறிக்கையை வெளியிட்டதற்காக கருணாநிதிக்கு அந்த அறிக்கையை கொடுத்ததாக சில அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ இப்படியான ஒரு காலகட்டத்தில் 1982 ஒரு முடிவெடுக்கிறார் கருணாநிதி. இந்த வைரவேல் விஷயத்தை நான் கையில் எடுக்க போகிறேன், இந்த வைரவேல் திருட்டு நமக்கு உண்மை கொண்டறியணும், ஒரு நீதி கேட்டு நெடும்பயணம் போகிறேன், சுப்பிரமணிய பிள்ளை மரணத்துக்கு நீதி வேணும், திருச்செந்தூர் முருகன் கோயில் வைரவேல் எங்கே போச்சு, அந்த மாயமான வைரவேலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார். ஆனால் அதனுடைய பெயர் அன்றைக்கு வேல் யாத்திரை இல்லை, நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு வச்சார். மதுரையிலிருந்து தொடங்கி 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயில் வரை இந்த யாத்திரையை நடத்தினார். கிட்டத்தட்ட 8 நாட்கள் இந்த யாத்திரைக்காக வேல் யாத்திரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேல் எங்கே, வேல் எங்கே, வைரவேல் எங்கே என்கிற கோஷத்தோடும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், சுப்பிரமணிய பிள்ளை மரணத்திற்கு நீதி வேண்டும் என்கிற கோஷத்தோடும் கருணாநிதி அவர்கள் தலைமையில் திமுகவினர் நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்கள் கருணாநிதி நடந்து வருகின்ற பொழுது கருணாநிதி அவர்களுடைய கால்களில், பாதங்கள் எல்லாம் கடுமையான புண், எரிச்சல் உள்ளிட்ட தொற்றுகள்லாம் ஏற்படுது. இதை கேள்விப்பட்டாலும் எம்ஜிஆர் அவர்களே ஃபோன் போட்டு கேட்குறாங்க கலைஞர்கிட்ட, என்ன நடைபயணம் ஆட்சிக்கு எதிராக போனீங்க, ஆனால் உடம்பு சரியில்லையாமே, உடம்பு பரவாயில்லையா, கால்கள்லாம் இப்போ பரவாயில்லையா, கால் வலின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அலைபேசி இல்லாத காலத்தில் தொலைபேசியில் அழைத்து விசாரித்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அது எம்ஜிஆர் மேலான ஒரு மதிப்பை குறிப்பிடுறதுக்காக இன்றைக்கும் அது பேசு பொருளாக இருக்குது.
சரி, 1982 கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் நடந்தே வந்தார்ல கருணாநிதி அவர்கள். 1983 அதே திருச்செந்தூரில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அப்போ இந்த வைரவேல் எங்கன்னு திருச்செந்தூர் முருகனுக்காக 200 கிலோமீட்டர் நடந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். நீதி கேட்டு நெடும்பயணம் போனவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். திருச்செந்தூர் கோயில் முருகப்பெருமானை மையப்படுத்தி 8 நாட்களை செலவிட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சுதான்னு கேட்டால், எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக 1982 கலைஞர் நடைபயணம் சென்றிருக்கிறார். 1983 நடந்த இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியாக ஜெயித்திருக்கிறது. அப்போ முருகப்பெருமானினுடைய அரசியல் சீமான் அவர்களுடைய விவகாரத்தில் நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது சீமானுக்கு ஓட் பர்சன்டேஜை கூட்டியிருக்கு. ஆனால் திமுகவில் கலைஞர் அவர்களுக்கு அது பலன் கொடுத்ததில்லை. தமிழக பாஜக இந்து முன்னணியின் மூலமாக சங் பரிவார் அமைப்புகளின் மூலமாக முருகன் அரசியலை கையில் எடுத்திருப்பது பலன் தருமா? அவர்களுக்கு எப்படியான மாற்றங்களை நிகழ்த்தப் போகிறது? அல்லது சீமானை போன்று உயர்த்தப் போகிறதா, கலைஞரை போன்று ஏமாற்றம் அளிக்கப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.